கிடப்பில் போடப்பட்டுள்ள மதுரை தூத்துக்குடி ரயில் புதிய வழித்தடத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மேல உரப்பனூரில் நாடக மேடை மற்றும் கலையரங்கத்தை எம்பி மாணிக்கம் தாக்கூர் திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டங்ஸ்டன் சுரங்க வேலையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும், மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் மற்றும் அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு புதிய இருப்பு பாதை அமைக்கும் திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு அவர்களும் பாராளுமன்றத்தில் பேசினார். திருமதி கனிமொழி அவர்களும் இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினோம். பாராளுமன்றத்தில் பேசியதற்கு பின்னாலும் இன்னும் மத்திய அரசு வாய்மொழியாக உத்தரவு சொல்லியிருந்தது இது கைவிடப்படும் என்று. ஆனால் அவர்கள் முழுமையாக இதை கைவிடவில்லை என்ற செய்தி மக்களை மீண்டும் மீண்டும் அச்சத்தில் தள்ளுகிறது. இதை உடனடியாக டங்ஸ்டன் சுரங்க வேலையை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும். பாராளுமன்றத்திலும் ரயில்வே திட்டத்தில் பேசும் பொழுது அது மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் திட்டம் என்பது மிக மிக முக்கியமான திட்டம். இது மாற்று வழியிலே திருப்பரங்குன்றம் மற்றும் அருப்புக்கோட்டைக்கு ஒரு தனி திட்டம் வருவதற்கான வழி இருக்கிறது. ஆளுநர் ரவியை பொறுத்தமட்டில் அவரை குடியரசுத் தலைவர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆளுநர் ரவி அவர்கள் கீழ்த்தரமான அரசியலில் விளையாட்டுத்தனமாக தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவாக தமிழகத்திற்கும் தமிழ் மக்களையும் அவமானப்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு இன்று நாளை கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இதற்கான தெளிவான முடிவெடுக்கும்.